நம்ம எவ்வளோ பெரிய நடிகர்லாம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். யாருமே முன் வரல. வீடு பிடிக்கும். ஒரு சொல்லுங்க தம்பி, பச்சை சட்டை வீடியோ எடுக்காதீங்களா ப்ளீஸ். அவர் கால் எடுத்தாங்க, பரப்பி விட்டாங்க. ஐயோ, அதனால வாய்ப்பு கம்மியாச்சு. பாபா சார், அது வீடியோவில் சொல்லியிருந்தீங்களா தங்கறதுக்கு இடம் இல்லை, ஆமாம், பாத்திரங்கத்தெல்லாம் ஹவுஸ் ஓனர் தூக்கி போட்டார், வாடகை கட்ட முடியலன்னு. ஆமாம், அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மாதமா நான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிற ஓனர் தான் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்துருக்காருங்க. இந்த அவர் பேர் பாண்டித்துறை. அவர் எனக்கு ஒரு 20 வருஷம் நண்பர். அவர் இல்லைன்னா நம்ம நடு ரோட்டில் தான் இருந்திருப்பேன். நம்ம எவ்வளோ பெரிய நடிகர்லாம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். யாருமே முன் வரல. நீங்கள் சார்கிட்ட சொல்லி இந்த உதவி பண்ணியிருக்கீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் லெஜண்ட் சரவணன் சார் இவ்வளோ பெரிய உதவிலாம் பண்ணியிருக்கேன். நிறையா நடிகர் ஃபோன் பண்ணேன், நம்பரை பார்த்தோன்னே கட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி டெய்லி 3 தடவை ஃபோன் பண்ணீங்க. இன்றைக்கு கூட 3 தடவை ஃபோன் பண்ணீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க பாபா, நான் நேரில் வரேன், உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன். ஆனால் சரவணன் சார் நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. அவர் இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். வீடு பிடிக்கும். ஒரு சொல்லுங்க தம்பி, பச்சை சட்டை வீடியோ எடுக்காதீங்களா ப்ளீஸ். வீடியோ எடுக்காதீங்க. ஏன்னா அவர் ஏதோ லெஜண்ட் அவர்கள் அவரால் முடிஞ்ச உதவி செய்கிறாரு. அப்புறம் எங்களை திட்டுவார், பணம் கொடுத்தது ஏப்பா வெளியில் தெரிய வைக்கிறேன் ப்ளீஸ். அதான் இந்த பணம் வந்தவொடனே ஒரு வீடு பிடிச்சி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவேன். கொடுத்த பிறகு சரவணன் சாரை பார்க்கணும், நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும். கண்டிப்பாக ஒரு பண்ணுவார். கண்டிப்பாக கூப்பிட்டு. நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளில் கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இது மாதிரி கொஞ்சம் உதவிகள்லாம் எதுவும் பண்ண முடியும். இருந்தாலும் இவர் பண்ணிடுவார். அவர் கால் எடுத்தாங்க, பரப்பி விட்டாங்க. ஐயோ, அதனால வாய்ப்பு கம்மியாச்சு. ஆஸ்பத்திரி போனால் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு 100 ரூபா. அதனால் நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். ஆட்டோக்கு 150 ரூபா ஆகுது. அப்புறம் அங்கே எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான்னு பார்த்துட்டு நானே பண்ணிக்கிறேன். அண்ணன் கூல் சுரேஷ் என்ன சொன்னாங்க, உடனே தலைவர் அவருக்கு எந்த கஷ்டமும் இருந்தாலும் என்ன உதவினாலும் பண்ணுங்க அப்படின்னு தலைவர் உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு ஒரு வீடு எடுத்துக்கங்க, உடம்பை பார்த்துக்குங்க. நீ என்ன உதவினாலும் தலைவர் உங்களுக்கு என்ன செய்வார். கண்டிப்பாக மாதிரி நடிகர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் 30 ஆண்டுகள் சினிமா துறையில் இருக்காங்க, அவருக்கு யாரும் உதவி பண்ணல அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு செக்கப் போட்டு கூல் சுரேஷ் உடனே அனுப்பி கொடுங்க, அவருக்கு என்ன உதவினாலும் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். வீடு பிடிங்க, அடுத்த சினிமா நடிங்க. சரவணன் சாரை பார்க்கணும் கூப்பிட்டு. கண்டிப்பாக செக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரி, அதை பேங்க்கில் போட்டு எடுத்துக்குங்க. சரி, உட்காரு நல்லா உட்காரு. ஒரு நிமிஷம். ஆயிரக்கணக்கான ஏழை இளைஞர்களுக்கு வேலை கொடுத்து எனக்காக என் பேர் போட்டு அதை பிரிண்ட் பண்ணிட்டான் பாருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். போட்டுங்க 2 லட்ச ரூபா. சரி, அது உங்க அக்கௌண்ட்ல தான் போட முடியும், வேற யார் அக்கௌண்ட்லயும் போட முடியாது. வேற தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அவர் பிஆர்ஓட்ட சொல்லி கோவிந்தராஜ் சொல்லி அதை கொடுத்து போட சொல்லியிருக்கேன். இல்லை இல்லை, பாண்டித்துறை அவர் பாண்டித்துறை அவர்கிட்ட செக்கை கொடுத்து அவர் போட்டு. சரி, சந்தோஷமா சுதாரணை ரொம்ப சந்தோஷங்க. அண்ணன் ஐயாவுக்கு உங்களுக்கு எப்படி செஞ்சுருக்காங்க உதவி? அது பெரிய உதவினே. நான் வீடு பிடிச்சவொடனே சரி, அது இந்த இதில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரி ஐயா பார்க்க என்னை கூப்பிட்டு போங்க. கண்டிப்பாக நான் நேரில் பார்க்கணும். கண்டிப்பாக அவர் காலில் ஆசை.